ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வருஷம் 2024 நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை பண்ணோம்ல, அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் நான் ஒரு நாள் மட்டும்தான் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேனா, அதனால வியாழக்கிழமை சாயந்தரம் போல் அம்மனை அலங்கரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெரிய அம்மனை அலங்கரிச்சுட்டு வெளியே இருந்து அழைச்சிட்டு வர்றதுக்காக சின்னதாக ஒரு அம்மனையும் நான் அலங்கரித்து வச்சுட்டேன். வீடு ஃபுல்லுமே இது மாதிரி தோரண் போட்டு டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் அம்மனை அழைக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டு சாமி படங்களுக்கு எல்லாமே பூ போடுறது, வாசக்கால் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, கோலம் போடுறது, அது மாதிரியான வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேனா. அதுக்கப்புறமா கரெக்டாக 9 to 10:20 டைம் நல்லா இருந்தது. அந்த டைமில் அம்மனை அழைச்சிடலாம் அப்படின்றதுக்காக நெய்வேத்தியத்திற்கு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேசரி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ காலையில ஒரு பூஜை, அம்மனை அழைச்சிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு, அப்புறம் மதியம் ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் செஞ்சுட்டு மதியம் ஒரு பூஜை பண்ணிட்டு சாயந்தரமா எல்லாரையும் வர சொல்லியிருந்தேன். அப்ப பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆரத்திலாம் எடுத்ததுக்கு அப்புறமா அம்மனை லைட்டா இழுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கே அம்மனை எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். நெய்வேத்தியம் செஞ்சதுக்கு அப்புறமா நோம்பு கயிறு வச்சு படைக்கணும்ல, அதுக்காக வெள்ளைக்கயில கயிறு எடுத்துட்டு அது 3 நூல் சுத்திட்டு அதுல 9 முடிச்சு போட்டுட்டு நடுவுல ஏதாவது ஒரு பூ வச்சு கட்டிட்டு அப்படியே குங்குமமும் வச்சுட்டேன். இது இப்ப பூஜை பண்ணும்போது அம்மன் கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட்டிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நோம்பு கயிறை நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கும் விருப்பம் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம். அம்மனுக்கு தட்டு வைக்கணும்ல, அதுக்காக தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு 5 தட்டு வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சாயந்தரம் என்ன தாம்பூலம் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோமோ அதை அம்மனுக்கு ஒரு செட்டு ரெடி பண்ணிட்டு வாசக்காலில் வச்சுட்டு அங்கேயே ஒரு விளக்கும் ஏற்றி வச்சுட்டு வெளியே இருந்து அம்மனை அழைச்சிட்டு வரணும். பெரியவங்க கையால் கொடுத்து அழைச்சா ரொம்ப நல்லதில்ல, அதனால அம்மா அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களை எல்லாருமே வர சொல்லியிருந்தேனா அவங்க கிட்ட அம்மனை கொடுத்துட்டு நான் கற்பூர ஆராதனை காட்டிட்டு வரலட்சுமி அம்மா எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அது இல்லாமல் டிவிலையும் சாங் போட்டுட்டு அம்மனை ரொம்ப சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம். பொதுவாக வரலட்சுமி பூஜையே ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்கல்ல. நான் போன வருஷம் இந்த மெத்தடில் தான் பண்ணியிருந்தேனா, அதனால எப்பயுமே இதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். கீழே ஒரு மணை போட்டு அதுக்கு மேலே பச்சரிசி நிரப்பிட்டு வெளியே இருந்து அம்மனை அழைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சாச்சு. அதுக்கப்புறமா தட்டெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஒரு 5 தட்டு வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன். மாதுளம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு பழம், அதுக்கப்புறமா பொரி உருண்டை, ஸ்வீட்டு, கடல உருண்டை, எள்ளு உருண்டை, அது எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன்னா அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு அதெல்லாமே வச்சு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தாமரைப்பூ எல்லாமே வச்சு அலங்கரிச்சுட்டு தேங்காய் உடைக்கணும். எங்கள் வீட்டு வழக்கப்படி 2 தேங்காய் உடைப்போமா எல்லா சாமி கும்பிட்றதுக்குமே, அதனால 2 தேங்காய் உடைச்சி வச்சாச்சு. இதே தேங்காய் தான் மதியம் பூஜை பண்ணுறதுக்கும் நைட்டு பூஜை பண்ணுறதுக்கும் தனியாக தேங்காய் உடைக்க தேவையில்லை. கற்பூர ஆராதனை எல்லாமே காட்டி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா விரதத்தையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் வரலட்சுமி இந்த வருஷம் இப்படி தான் அலங்கரித்து வச்சுருந்தேன். முன்னாடியே அம்மனுக்கு சைடு கொண்டை வச்சு தான் அலங்கரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தனால அந்த சைடு கொண்டை, வாகமாலை அது எல்லாமே நானே வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மனை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சாச்சு. அம்மனுக்கு பக்கத்திலேயே மஞ்சள்ல பிள்ளையாரும் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா பக்கத்துல குலதெய்வத்துக்காக வைக்கிற அந்த சொம்பையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜையை முடிச்சிட்டோமா. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் கையால நோம்பு கயிறு கட்டி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த நோம்பு கயிறு ஹஸ்பண்டும் கட்டியிருந்தாங்க, ஏன்னா அவங்களும் விரதம் தான் இருக்க போறாங்க சாயந்தரம் வரைக்குமே. அப்புறம் வீட்டுல யாராச்சும் இருந்தானா அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 1 மணி நேரம் போல ரெஸ்ட் எடுத்துட்டு மதியம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஈவினிங் வரவங்களுக்கு எல்லாமே பிரசாதம் கொடுக்கணும்ல, அதுக்காக இந்த வருஷம் லெமன் ரைஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு 5 கிலோ போல லெமன் ரைஸ் செஞ்சுட்டு அது கூடவே சுண்டல், அப்புறம் முந்திரி, நிலக்கடலை அதெல்லாமே ஆட் பண்ணிட்டு பேக் பண்ணிடலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மனுக்காக நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு லெமன் ரைஸ், அப்புறமா சக்கரை பொங்கல், தயிர் சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம், இந்த 5 வகையான சாதமும் செஞ்சுட்டு பூரண கொள்ளுக்கட்டை, பால் கொள்ளுக்கட்டை, அதுக்கப்புறமா மிளகு மட்டுமே சேர்த்த மெதுவடை, இது எல்லாமே தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். 1 by 1 எல்லாத்தையுமே ரெடி பண்றதுக்கே பாத்தீங்கன்னா ஈவினிங் போலவே ஆயிடுச்சு. அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்றது நம்மளோட விருப்பம் தான், வெறும் சக்கரை பொங்கல் மட்டுமே கூட வைக்கலாம். பிரசாதெல்லாம் செஞ்சு பேக் பண்ண வாட்டி ஒரு சாயந்தரம் 6:30 மணி போல எல்லாருமே வர சொல்லியிருந்தேன்னா பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 108 போற்றியை நான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு நான் மந்திரம் சொல்ல எல்லாரையுமே சொல்லியிருந்தேன்.
முன்னாடி இருக்கவங்க எல்லாமே பூக்களால அர்ச்சனை பண்ணிட்டோம். பின்னாடி இருக்கிறவங்களால போட முடியாதுன்ட்டு அவங்க கிட்ட குங்கும அர்ச்சனை பண்ண சொல்லிட்டு நான் 108 காயின் எடுத்து வச்சிருந்தேன். அதை வச்சுதான் அர்ச்சனை பண்ணியிருந்தோம். வரலட்சுமி பூஜை பண்ணும்போது 108 போற்றி, அபிராமி அந்தாதி, கனகதாரா சோத்திரம் அது எல்லாமே நம்ம ரீட் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாம வரலட்சுமி அம்மனோட வரலாறையும் சொன்னா இன்னுமே ரொம்ப சிறப்பு. ஓம் கனகலட்சுமியே போற்றி, ஓம் கனகலட்சுமியே போற்றி, ஓம் கபிலலட்சுமியே போற்றி, ஓம் கபிலலட்சுமியே போற்றி, ஓம் கமலலட்சுமியே போற்றி, ஓம் கமலலட்சுமியே போற்றி, ஓம் கற்பகலட்சுமியே போற்றி, ஓம் கற்பகலட்சுமியே போற்றி, ஓம் கஸ்தூரிலட்சுமியே போற்றி, ஓம் கஸ்தூரிலட்சுமியே போற்றி, ஓம் காருண்யலட்சுமியே போற்றி, ஓம் குணலட்சுமியே போற்றி. இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை நான் 2வது வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எங்க அம்மா வீட்லயும் சரி, என்னோட ஹஸ்பண்ட் வீட்லயும் சரி இந்த பூஜையோட வழக்கம்லாம் கிடையாது. எனக்கு பண்ணணும்ட்டு ரொம்ப ஆசையா இருந்ததா, அதனால ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சாச்சு. போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் சிறப்பா ரொம்ப கிராண்டாவே இருந்தது. அடுத்த வருஷம் 3வது வருஷம் இதை விட இன்னும் சிறப்பா செய்யணும் அம்மன் கிட்ட வேண்டிட்டு, அனைத்து ஐஸ்வர்யங்களோட எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லபடியா எங்களை வச்சிருமா அப்படி சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு கற்பூர ஆராதனை காட்டி பூஜையை செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் முன்னாடி இருந்த பூ எல்லாமே எடுத்து அம்மன் கிட்டயே வச்சுட்டு செஞ்சு வச்சிருந்த பிரசாதம் எல்லாமே இலையில இது மாதிரி வச்சாச்சு. பூஜை பண்ண முடியல அப்படின்னா அடுத்த வர வெள்ளிக்கிழமை பண்ணலாம். அதுவும் முடியல அப்படின்னா நவராத்திரில வர ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம வரலட்சுமி பூஜையை வச்சுக்கலாம். கற்பூர ஆராதனை எல்லாமே காட்டி பூஜையை முடிச்சதுக்கு அப்புறமா வந்தவங்களுக்கு எல்லாமே ஆராத்தி கொடுத்து மஞ்சள் குங்குமம் வைக்க சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு தாம்பூலம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பெண் குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே தாம்பூலம் கொடுத்தாச்சு. அவங்க சைஸ்க்கு வளையல் வாங்கிட்டு ஒரே ஒரு சாக்லேட் வச்சு அவங்களுக்கு பவுச் ரிட்டர்ன் கிஃப்டா நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பெரியவங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளை விட வயசுல சின்னவங்களா இருந்தா நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணலாம். அதுவே நம்மளை விட பெரியவங்களா இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க கூடாது. அவங்களையே பொட்டி எடுத்து வச்சுக்க சொல்லிட்டு நம்மளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்க சொல்லிட்டு அச்சதை போட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். பெரியவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா ஒரு பிளேட்டு, அதுக்கப்புறமா பிளவுஸ் பிட்டு, மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு, வளையல், வெத்தலை பாக்கு, ஸ்வீட்டு, அதுக்கப்புறமா சீப்பு, கண்ணாடி, மெகந்தி இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். தாம்பூலம் கொடுக்கறது அவங்களோட விருப்பம். முக்கியமா தர வேண்டியது வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்டு, தாலி கயிறு, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் மட்டும் தான். அதுக்கப்புறமா விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அதை மாத்தி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வரவங்க எல்லாத்துக்குமே நம்ம வீட்டுல சாப்பாடு போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிரசாதத்தை பேக் பண்ணி அவங்க கிளம்பும் போது கொடுத்து அனுப்பணும். இந்த வருஷம் நம்மளோட வரலட்சுமி அம்மனை இப்படிதான் அலங்காரம் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் போட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறமா அம்மனுக்கு கண்ணு பட்டிருக்குள்ள, அதனால ஆராத்தி எடுக்கணும். எப்பயும் போல ஆராத்தி கரைச்சிட்டு கற்பூரம் எல்லாமே ஏத்திட்டு ஃபர்ஸ்ட் 3 டைம் மட்டும்தான் அம்மனுக்கு எடுக்கும்போது சுத்தணும். வேற ஏதாச்சும் மேரேஜ்க்கு அது மாதிரி எடுக்கும்போது மட்டும்தான் ரிட்டர்ன் 3 தடவை சுத்தணும். அம்மனுக்கு எல்லாம் எடுக்கும்போது ஒரு 3 தடவை மட்டும் சுத்திட்டு அதுக்கப்புறமா 2 அம்மனுக்கு பொட்டு வச்சுட்டு வெளியே இதை எடுத்துட்டு போயிட்டு ஊத்திடலாம். லாஸ்டா எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறமா ஆரத்தி எல்லாம் முடிச்சுட்டு லைட்டா அம்மனை ஷேக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம நாளைக்கு அம்மனை பிரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.